யாராவது கல்யாணத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன கொடுக்குறோமோன்றதை அவங்க நோட் பண்ணி வச்சுக்கோ. கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோ, நீங்க என்ன கொடுக்குறீங்க. அப்புறம் உங்க வீட்டுல ஏதாவது ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் அதாவது செய்யணும்ல. வந்து சொல்லுவாங்க, ஒரு டம்ளர் கொடுத்தாங்க, அட்லீஸ்ட் நம்ம திருப்பி என்ன பண்ணோம், ஒரு டம்ளராவது கொடுக்கணும். இல்ல ஜக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணணும், திருப்பி அட்லீஸ்ட் ஒரு ஜக்காவது வாங்கி தரணும். அது வந்து நம்மளுடைய ஒரு இது. அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதை ஒண்ணுமே கொடுக்கலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, சரி ஏதாவது செய்யணுமே, போறோமே, ஏதாவது ஒண்ணு செய்வோம்னு ஏதாவது ஒண்ணு செய்வோம். ரொம்ப தாராளமா இருக்கீங்கன்னா சரி நம்ம ஏதாவது எல்லாருக்கும் செய்யற மாதிரி ஒண்ணு செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு பொருளை கொடுக்கிறோம் அதை தான் சொல்ல வரேன். இங்க வந்து என்ன போட்டிருக்குன்னா, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அப்படின்னு வருது. அப்ப இந்த கொடுக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு வார்த்தை வரும்போதே அதுக்கு எதை குறிக்குதுன்னா, ஏதோ ஒண்ணு கொடுக்கப்படுகிறது. அப்ப நம்ம கொடுக்கறோம்னா எப்படி கொடுப்போம், மற்றவங்க என்ன கொடுக்குறாங்க, அவங்க என்ன கொடுப்பாங்க, இல்ல அவங்க எப்படி பெரிய வீட்டுக்கு பெரிய அவங்க ரொம்ப பெரிய ஆளுங்க, அவங்களுக்கு என்ன பண்ணலாம், கொஞ்சமாவது ஏதாவது கொஞ்சம் வேல்யூபிளா செய்யணுமே, அந்த மாதிரிலாம் போடுவாங்க. அந்த ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வச்சு கொடுக்கணும்னு வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, மக்கள் கொடுக்குற அவங்க யாரு, அதுக்கு ஏத்த மாதிரி இவங்க வேல்யூ போடுறாங்க. இப்போ இங்க வேதம் போட்டிருக்கிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பாலகன் பிறந்தார்னு விடல, இந்த குமாரன் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாராமா. நம்மளுக்கு, நம்ம எல்லாருக்கும் இந்த குமாரன் என்ன பண்ணப்பட்டிருக்கிறாரு, கொடுக்கப்பட்டிருக்கிறார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இப்ப கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்ன பண்ணிருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறாங்க. கொடுக்கறதுனால என்ன வந்து என்ன ஆகுதுன்னா கிஃப்டா மாறிடுது. கிஃப்ட். இப்ப நம்மளுக்கு வந்து இயேசு ஒரு விலைய அதாவது கால்குலேட்டே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கிஃப்ட். அந்த பரிசாக இயேசு என்ன பண்ணிருக்கிறாரு, நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம ஒரு கிஃப்டை கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்னா, யோசிக்க ஆரம்பிச்சிருவோம், பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவோம். என்னன்னு பிளான் பண்ண ஆரம்பிப்போம். இப்ப நீங்க வந்து ஒரு கல்யாணத்துக்கு போறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்டே பிளான் பண்ணுவீங்க, யாரு கல்யாணம். ஒன்றை கொடுப்பதற்கு முன்பாக யோசித்து கொடுத்தார். எப்போ யோசிச்சார்னா, உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அப்ப உலகம் தோன்றதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, இந்த பரிசு பொருளை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார்.